வணக்கம் அன்புறவுகளே, பாடுமீன் சேனலினூடாக நான் ஜஸ்டின் பால். இன்றைய தினம் ஸ்காப்ரோ மண்ணில் மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அருகில் அமைந்திருக்கின்ற சுவையுலகின் ராஜமுத்திரை ராஜாராம் கேட்டரிங்கை தான் வந்திருக்கிறேன். கடந்த 35 ஆண்டுகளாக அறுசுவை உணவுகளை கேட்டரிங் மூலமாக வழங்கி மக்களுக்கு பல உணவு சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்ற ராஜாராம் கேட்டரிங் இம்மாதம், அதாவது ஜனவரி மாதம் 16ஆம் தேதி கோலாகலமான முறையில் மக்களின் நலன் கருதி தங்களுடைய டேக் அவுட், அதாவது ராஜாராம் டேக் அவுட் சேவையினையும் ஆரம்பித்து வைக்க இருக்கிறாங்க. இப்போதே ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கான பரீட்சாத்திய நடவடிக்கையினை. எனவே அதிகளவான மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது பல அறுசுவை உணவுகளை, அதாவது 3 தலைமுறை தாண்டி இந்த உணவுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ராஜாராம் டேக் அவுட் உணவகத்துக்குள்ள நீங்க போனாலே பாருங்க, தமிழ் ராஜாக்களின் தமிழ் மீதான அதீத உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வண்ணம் இவர்களின் உணவகத்தின் உட்கட்டமைப்பை வடிவமைத்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவர்களுடைய உணவுகளிலும் எங்களுடைய தமிழ் பாரம்பரிய உணவின் பிரதிபலிப்பு நீங்க காணக்கூடியதாக இருக்கும், அதை சுவைக்கக்கூடியதாக இருக்கும். சுவையுலகின் ராஜமுத்திரை ராஜாராம் கேட்டரிங். என்னடா கேட்டரிங்கும் இருக்கு, டேக் அவுட்டும் ஆரம்பிக்கிறாங்க, அது என்னது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. 35 ஆண்டுகளாக 5 தொடக்கம் 5000 பேருக்கு ஒரு திருமண நிகழ்வாக இருக்கட்டும், பூப்புனித நீராட்டு விழாவாக இருக்கட்டும், அது மட்டுமல்ல ஒரு கலை கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கட்டும், அரங்கேற்று நிகழ்வுகளாக இருக்கட்டும், களியாட்டு நிகழ்வுகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் அவர்கள் அந்த கேட்டரிங் வசதியின் ஊடாக உணவுகளை வழங்கி கொண்டு வந்தார்கள். இதற்காக பல வாடிக்கையாளர்கள் ராஜாராம் கேட்டரிங் முதலாளியிடம் அன்பு கோபம் கொண்டு 5 தொடக்கம் 5000 பேருக்கு உணவுகளை வழங்குகின்றீர்கள், 1, 2, 3 ஒரு 5 பேருக்கு உட்பட்ட உணவுகளை எங்களுக்கு நீங்க தரமாட்டீங்களா அப்படி என்று சொல்லி அன்பு கோபம் கொண்டபடியால் உடனடியாக ராஜாராம் கேட்டரிங் இப்பொழுது டேக் அவுட் சேவையினையும் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுதான் 16ஆம் தேதி கோலாகலமான முறையில் இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைத்து மக்களும் இப்பொழுது நீங்கள் டேக் அவுட் ஊடாகவும் உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம், கேட்டரிங் ஊடாகவும் நீங்கள் வைபவங்களுக்கு உங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய அன்போடு அழைக்கின்றார்கள் ராஜாராம் கேட்டரிங் நிறுவனத்தினர். ராஜாராம் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட் இவங்களோட சிக்னேச்சர், இவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களோட சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டீங்கன்னு சொன்னா சும்மா ராஜ விருந்துமாய் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கத்தரிக்காய் பிக்கிள், அதோட பீன்ஸ், கஷ்யூ நட்ஸ் போட்ட ஒரு பீன்ஸ் கறி, அது மட்டும் இல்லாம மட்டன் கறி, சிக்கன் டெவல், சில்லி சிக்கன், அதே போல கொத்துரொட்டி வேணுமா, அதே போல நூடுல்ஸ் வேணுமா, ஃப்ரைட் ரைஸ் வேணுமா, என்ன அசைவ உணவுகளாக இருக்கட்டும், சைவ உணவுகளாக இருக்கட்டும், அத்தனையும் நீங்க நாவுக்கு சுவைப்பட பெற்றுக்கொள்ள கடந்த 35 வருட காலமாக உங்களுக்கு இந்த சேவையினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சுவை உலகின் ராஜமுத்திரை ராஜாராம் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். எங்களுடைய உணவகம் எங்க அமைந்திருக்குன்னு சொல்லி பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாம இருக்கும். மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அருகில் பலதரப்பட்ட தமிழ் மக்கள் ஒன்றாக கூடுகின்ற இடம், ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற ராஜாராம் கேட்டரிங் அண்ட் டேக் அவுட். எனவே மறந்துவிட வேண்டாம், ஜனவரி மாதம், அதாவது இந்த மாதம் 16ஆம் தேதி இடம்பெற இருக்கின்ற ராஜாராம் டேக் அவுட் திறப்பு விழா நிகழ்வோடு உங்களை அன்போடு அழைக்கின்றார்கள். இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வெள்ளம் வந்து உணவுகளை பெற்றுக்கொண்டு செல்றாங்க. காட்டுக்கு ராஜா சிங்கம், ஆனால் கனடாவுக்கு ராஜா ராஜாராம். சுவை உலகின் ராஜமுத்திரை ராஜாராம் கேட்டரிங் டேக் அவுட் சேவை.